பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் பழனி இப்போ புது கடைக்கு ஓனராக போகிறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்தாலும் கோமதி யோசிக்கிறாங்க, என் அண்ணனுங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்னையும் என் தம்பி பழனியவும் பிரிக்கிறதுக்காக கூட முத்துவேலும் சக்திவேலும் இப்படிலாம் யோசனை பண்ணியிருப்பாங்க, திட்டம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கோமதி யோசிக்கிறாங்க. ஆனாலும் பழனிக்கே இந்த விஷயம்லாம் தெரியாததுனால பழனி நாளைக்கு கடையோட திறப்பு விழா மச்சான், நீங்கள் அக்கா வீட்டில் உள்ள எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியனும், அது எப்படி பழனி, உங்கள் அண்ணன்க உனக்காக கடை ஆரம்பித்து கொடுக்குறாங்க, ஆனால் நாங்கள் அங்கே வந்தால் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி மச்சான் நீங்கள் இருந்தால் தானே நல்லா இருக்கும்னு சொல்லும்போது, இல்லை பழனி, நீ கடைக்கு ஓனரானா எனக்கு சந்தோஷந்தான், கடையோட திறப்பு விழாக்கு நான் வரலன்னு யோசிக்காத, நீ இதெல்லாம் நினச்சி கஷ்டப்படாத, நீ கடைக்கு ஓனரானா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன். பழனி யோசிக்கிறாரு, எனக்குன்னு இப்போ ஒரு பிஸ்னஸ் வரப்போகுது, நான் கடைக்கு ஓனராக போகிறேன், ஆனால் இங்கே என் கூட இங்கே மச்சானும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அக்காவும் வரமாட்டாங்க, வீட்டில் உள்ள யாருமே வராமல் இருந்தா எப்படி இதெல்லாம் அப்படின்னு யோசிக்கும்போது இங்கே வந்து கதிர் வந்து சொல்கிறாரு, மாமா அப்பா பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன், அப்பா சொல்கிறதும் சரிதானே, நாங்கள் வந்தாதான் உங்கள் அண்ணனுங்க தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்க, திறப்பு விழாவை நல்லபடியாக நீங்கள் வந்து நடத்தணுமாமா, நாங்கள் திறப்பு விழாக்கு வர முடியாது, ஆனால் எப்படியும் நீங்கள் கடைக்கு ஓனர் ஆனதுக்கப்புறம் உங்களை பார்க்க வராமல் இருப்போமா, ஆமாம் கடை எங்கே இருக்குமாமா அப்படின்னு கேட்க, எனக்கு என்னப்பா தெரியும், என் அண்ணனுங்க எனக்காக எங்கே கடையை ஆரம்பிக்க போகிறாங்கன்னு கூட தெரியாது, இப்போ வரைக்கும் புது கடைக்கு நான் ஓனராக போகிறேன்னு மட்டும்தான் தெரியும், கடையை நான் போய் பார்க்கவும் இல்லை, என்ன நடக்குதுன்னு கூட தெரியாதுன்னு சொல்ல, என்னம்மாம்மா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, வேற என்ன செய்ய முடியும், நான் என்ன விரும்பியா இந்த கடைக்கு ஓனர் ஆகணும்னு நினச்சேன், என் அம்மாவும் என் அண்ணன்களும் ஆசைப்பட்ட மாதிரியே நடக்குது, சரி கடையோட திறப்பு விழாக்கு நீங்களாம் வரலனாலும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக என் கடைக்கு வரணும், நானே உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி எப்பயும் போல் அங்கே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. இங்கே பழனியோட திறப்பு விழா நம்மளால் போக முடியல அப்படின்னு சரவணன் கிட்ட பேசிக்கிட்டே பாண்டியன் தன்னுடைய கடைக்கு கிளம்பி போகிறாரு. அந்த சமயம், ஆமாம் சரவணா என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கடைக்கு எதிரிலேயே வேற ஒரு புது கடை வந்திருக்கு, இத்தனை நாள் நமக்கே தெரியாதே, ஆமாம் யார் இந்த கடைக்கு ஓனராக இருக்காங்க, யார் இப்போ இங்கே வந்து கடையை ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்க, அப்பா எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, 2-3 நாளாக இங்கே கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருந்தது, நானும் இப்போ கடையை ஆரம்பிப்பாங்கன்னா யோசிக்கலப்பா, திடீர்னு கடையை ஆரம்பிச்சிருக்காங்க, யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு புது கடைக்கு வந்து பார்த்தா சக்திவேல் முத்துவேல் இங்கே பழனின்னு எல்லாரும் நிற்கிறத பார்த்த உடனே பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு இங்கே வந்து பாண்டியன். வேணும்னே பாண்டியன் யோசிக்கிறாரு, வேணும்னே பழனி திட்டம் போட்டு நமக்கு பிரச்சனை செய்கிறதுக்காகவே நம்ம கடைக்கு எதிரிலேயே இப்படி ஒரு பெரிய கடையை ஆரம்பித்தா அப்புறம் கஸ்டமர் எப்படி நம்ம கடைக்கு வருவாங்க, இது எல்லாமே திட்டம் போட்டு தான் நடக்குது சரவணா அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே சரவணனும், அப்பா நம்ம பழனி மாமா அப்படி நினைப்பாரா, யோசிப்பாரா, என்னப்பா நீங்கள், மாமாவுக்கு அவங்க அண்ணனுங்க எங்கே கடையை ஆரம்பித்து கொடுக்க போகிறாங்கன்னு கூட தெரியாதுப்பா, தெரிஞ்சிருந்தா இப்படி நடக்க விட்டுருக்க மாட்டார், நீங்கள் தானப்பா மாமா கடைக்கு புது கடைக்கு ஓனர் ஆகட்டும்னு சொன்னீங்க, அப்புறம் பழனி மாமாவோட கடை எங்கே இருந்தால் நமக்கு என்ன, நம்ம இப்போ ஒன்றும் பேச முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். பாண்டியன் ரொம்ப கோவமாக அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. பழனி இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த பழனி இப்போ புது கடைக்கு ஓனர் ஆகிறது எனக்கு சந்தோஷந்தான், ஆனால் எனக்கு கஸ்டமர் வரவே கூடாது, எனக்கு எந்த வருமானமும் கடையில் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டானே பழனி அப்படின்ற கோவத்தில் வீட்டுக்கு வர, அங்கே பழனியோட புது கடையில் சுகன்யா ரொம்ப சந்தோஷமாக அங்கே கடையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. எம்புட்டு பெரிய கடை நான் கூட நினைக்கல, இப்போ என் வீட்டுக்காரர் இந்த கடைக்கு ஓனர் ஆயிட்டாரு, இனி பாண்டியனாக இருக்கட்டும் கோமதின்னு யாராவது ஏளனமாக பேசுவாங்களா என் வீட்டுக்காரரை, இத்தனை நாள் அந்த கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த இங்கே வந்து பழனிக்கு சம்பளம் கொடுக்காம நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இனியாவது பழனி கொஞ்சம் கவனமாக இந்த பொறுப்பான வேலையை பார்த்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும், தினமும் நான் கடைக்கு வந்துடுவேன்ல, இது இனி என்னுடைய கடை அப்படின்ற மாதிரி சுகன்யா யோசனை பண்ணிகிட்டு இருக்க, அப்பத்தா ரொம்ப சந்தோஷமாக பழனிக்கிட்ட, பழனி நீ தான் இங்கே உட்காரணும், இனி இந்த கடைக்கு ஓனர் ஆகிட்ட, உன் அண்ணனுங்க பாத்தியா உனக்காக எம்புட்டு பெரிய கடையை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, முதல்ல எங்கள் பேச்சை கேட்டிருந்தா நம்ம வீட்டுக்கு நீ வந்திருந்தனா இதை விட பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் நீ வந்து செஞ்சுருக்கலாம், என்ன செய்ய
இப்போவாது நீ கோமதி பேச்சை கேட்டு இந்த கடைக்கு ஓனர் ஆனதே எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பழனிக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்க அங்கே சக்திவேல் சொல்கிறாரு, அண்ணே பார்த்தீங்கல்ல, பாண்டியன் கடைக்கு வந்த உடனே நம்ம கடையை பார்த்துட்டு பேரதிர்ச்சியோட பதில் பேச முடியாமல் பாண்டியன் திரும்பி போயிட்டானே. இனி சொல்லப்போனால் பழனியோட கடைக்கு நிறைய கஸ்டமர் தேடி வருவாங்க. ஆனால் இந்த கடையை வச்சுக்கிட்டு பாண்டியன் என்ன பேச்சு பேசினா இனி எந்த வருமானமும் இல்லாமல் பாண்டியன் நிற்கிறத நம்ம பார்க்கணும்ல. இந்த கடையில் வர வருமானத்தை வச்சு தானே குடும்பத்தை நடத்திட்டு இருக்கான் பாண்டியன். அதுக்காக தானே திட்டம் போட்டு கடையை பழனிக்காக இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், எல்லா ஏற்பாடையும் செஞ்சோம். நாம் எதுக்காக இப்படி செஞ்சோன்னு நம்ம தம்பி பழனிக்கு புரியலனாலும் பாண்டியனுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இனி பாண்டியன் நம்ம முன்னாடி தலை குனிஞ்சு தான் நிற்கணும். நமக்குன்னு பெரிய கடை இருக்கும்போது நம்மளை நம்பி கஸ்டமர் எல்லாரும் நம்ம கடைக்கு தான் வருவாங்க. ஆனால் இங்கே பாண்டியனோட கடைக்கு எந்த கஸ்டமரும் வராமல் பாண்டியன் தலை குனிஞ்சு நிற்கிறத பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்பட போகிறானே. இந்த கடையில் வர வருமானத்தை வச்சு தானே பாண்டியன் என் குடும்பத்தை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன்னு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தாரு. இனி இந்த கடையில் எந்த வருமானமும் இல்லாமல் பாண்டியன் நிற்கிறத பார்த்துட்டு நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம். ஆனால் பழனிக்கு நல்ல வருமானம் வருதோ இல்லையோ, பழனியால் பாண்டியனுக்கு சரியான பதில் கொடுத்துட்டோன்னே அப்படின்னு பேசிகிட்டு இருக்க உடனே முத்துவேலும் இங்கே சக்திவேல் சொல்கிறது எல்லாமே சரிதான். பாண்டியனால் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு, ஆனால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் இப்போ சரியான நேரத்தில் பாண்டியனுக்கு சரியான பதில் கொடுத்த மாதிரி இருக்குது. எனக்கு இதுவே போதும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாரு முத்துவேல். பழனியோட புது கடை திறப்பு விழாக்கு வந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அப்பத்தா கிட்ட சுகன்யா சொல்கிறாங்க, இன்னைக்கு தான் நான் அம்புட்டு சந்தோஷமாக இருக்கேன். நான் நினச்சது எல்லாமே இனி நடக்குன்ற நம்பிக்கை வந்துருச்சு. இனி யார்கிட்டையும் எதுக்காகவும் எதையும் எதிர்பார்த்து நான் நிற்க வேண்டாம். என் வீட்டுக்காரரும் இப்போ பெரிய கடைக்கு ஓனர் ஆயிட்டாருன்னு நானும் பெருமையாக பேசிக்கலாம்ல. அப்படி எனக்கு உதவி செஞ்சதே நீங்கள் தான். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போவே என் அம்மா அப்பான்னு எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, இனி என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், யோசிக்க வேண்டாம். இனி என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் கண்டிப்பாக நீங்கள் செஞ்ச உதவியை பற்றி என் அம்மா அப்பா சொந்தக்காரங்கன்னு எல்லார்கிட்டையும் பேச போகிறேன் அப்படின்னு சுகன்யா அப்பத்தா கிட்ட சொல்ல, இதை பார்த்துட்டு அப்பத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி கடையில் இருக்க எல்லாரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாலும் பழனி யோசிக்கிறாரு, மச்சான் இன்னும் கடைக்கு வரல. இங்கே திறப்பு விழாக்கு அக்காவும் மச்சானும் வந்திருந்தா பரவாயில்ல, வீட்டிலேருந்து யாருமே வரல. ஆனால் மச்சானோட கடைக்கு எதிரிலேயே எனக்கு ஒரு கடையை ஆரம்பித்து கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என் அண்ணனுங்க இப்படி செய்வாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இங்கே எனக்கு கடையே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எனக்காக நீங்கள் எந்த உதவியும் செய்ய வேண்டான்னு சொல்லியிருப்பேன். மச்சான் என்னை பற்றி என்ன நினைப்பாரோ தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்காரு பழனி. அந்த சமயம் பழனிக்கு ஃபோன் வருது. சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஃபோன் பண்ண, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் வாங்க பேசிக்கலாம். நீங்கள் திறப்பு விழா முடிஞ்சிட்டு சொந்தக்காரங்களாம் கிளம்புனதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்ச உடனே பழனிக்கு தெரியுது, மச்சான் தான் என் மேலே ரொம்ப கோபமாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போய் தெளிவாக பேசிக்கலாம். எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என் அண்ணனுங்க தான் இப்படி எனக்கு இந்த கடையை இந்த இடத்துல ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு மச்சாங்கிட்ட பேசி புரிய வச்சா கண்டிப்பாக நான் பேசினா மச்சான் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு பழனி ரொம்ப நம்பிக்கையோட வேற இருக்காரு. கோமதியோட வீட்டுக்கு வந்த பாண்டியன் ரொம்ப கோபமாக இருக்க கோமதி உடனே தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னங்க என்னாச்சு, இப்போதான் வெளியில் போனீங்க, சரவணா என்ன பிரச்சனை, உங்கள் அப்பா ஏன் இம்புட்டு கோபமாக வந்திருக்காரு அப்படின்னு பார்க்க வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் இங்கே பாண்டியன் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படி உன் தம்பி பழனி என்னை ஏமாத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு தெரியுமா, நம்ம கடைக்கு எதிரிலேயே தனக்குன்னு ஒரு கடையை ஏற்பாடு பண்ணிட்டு இப்போ அந்த கடைக்கு ஓனராக இருக்கான். அப்போ உன் தம்பிக்கு என்ன நினப்பு, என்ன எண்ணத்தில் இப்படி ஒரு வேலையை செஞ்சான். எனக்குன்னு எந்த வருமானமும் வரக்கூடாது, மச்சான் இனி கடை நடத்தவே கூடாதுன்னு நினச்சிட்டானா, இல்லை இப்படி ஒரு வேலையை செய்ய உன் தம்பி பழனி தலை குனிஞ்சு நிற்கணும். இத்தனை வருஷமாக என் வீட்டில் இருந்திருக்கான், எதையும் எதிர்பார்க்காம. நான் அவனுக்கு என்னன்னா செஞ்சேன், அதெல்லாம் யோசிக்காம நான் செஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டால, என்னை ஏமாத்திட்டால உன் தம்பின்னு சொல்ல உடனே கோமதியும், என்ன பேசுறீங்க, பழனியா உங்களை ஏமாத்துமா, என்னங்க நடந்துச்சுன்னு சொல்ல அங்கே புது கடைக்கு ஓனரான பழனியை பற்றியும் இங்கே பழனி இப்போ எங்கே புது கடை ஆரம்பிச்சிருக்காங்கன்றதை பற்றியும் சொல்ல, இங்கே கோமதி பேருதிர்ச்சியோட என்ன சொல்கிறீங்க, நம்ம கடைக்கு எதிரிலேயே புது கடை நம்ம பழனியோட கடையா அப்படின்னு கேட்க வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. உடனே சரவணனும், ஆமாம்மா இப்போ தான் பார்த்தோம், அப்பா அதனால் கோவத்தில் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாரு,
மாமாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், மாமா வரட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காரு இங்கே வந்து சரவணன். அந்த சமயம் பழனி இங்கே கோமதியோட வீட்டுக்கு வர, இங்கே வந்து பழனியை பார்த்துட்டு இங்கே பாண்டியன் கேட்குறாரு, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு. என்ன மச்சான், எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? மச்சான், நம்ம வீட்டுக்கு வராமல் நான் வேற எங்கே போக முடியும்? நீங்கள் தானே மச்சான் வர சொன்னீங்க. கடையில் அம்புட்டு வேலையும் அப்படியே போட்டுட்டு நான் உங்களை பார்க்க தான் மச்சான் வந்தேன். என்ன மச்சான் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்க, பழனி, நீ செஞ்சது சாதாரண வேலை கிடையாது. எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து பேசுறியா? என்ன செஞ்சேன்னு வேற கேட்குற? உன்னை நம்பி நான் ஏமாந்து போய் நிற்கிறேன். அப்போ இத்தனை நாள் புது கடை ஆரம்பிக்கணும்னு என் கடையிலேருந்து நீ நிறைய பணம் எடுத்திருக்க அப்படி தானே கேட்க, மச்சான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், இது எல்லாமே உண்மைதான். நான் தான் நீ ரொம்ப பொறுப்பாக இருப்ப அப்படின்னு உன்னை நம்பி கடையில் வேலை பார்க்க விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பழனியால் தாங்கிக்க முடியல. என்ன மச்சான் சொல்கிறீங்க? என் அண்ணன்க எனக்காக கடையை ஆரம்பித்து கொடுத்தப்ப கூட அந்த கடை எங்கே இருக்குது என்னன்னு அதை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சுக்க கூட இல்லை. இன்றைக்கி திறப்பு விழான்னு சொன்னாங்க, நானும் அங்கே போனதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் புது கடைக்காக நான் உங்கள் கடையிலேருந்து பணம் எடுத்தேன்னு சொல்கிறீங்க. அப்படி எந்த அவசியமும் இல்லை. ஏன் இப்படி பேசுகிறீங்க? என்னை புரிஞ்சுக்காமல் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, போதும் போதும், இத்தனை நாள் நீ என்னை ஏமாத்திருக்க, இப்போவும் ஏமாத்திட்ட. நான் தலை குனிஞ்சு நிற்கணும். என் கடையில் வேலை பார்த்த நீ புது கடைக்கு போன உடனே என்னை எதிர்த்து பேசுகிற அளவு வந்துட்டல்ல, அப்படி தானே? நீ பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நான் அமைதியாக இருக்கணுமா? செய்கிற வேலையெல்லாம் செஞ்சது நீ. என்ன கேள்வி கேட்குறியா? நீ செஞ்சது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து பாண்டியன். இல்லை மச்சான், நான் எந்த தப்பும் செய்யலை. என் அண்ணனுங்க பேச்சை கேட்ட உடனே இந்த கடைக்கு நான் ஓனராக வேண்டான்னு தான் சொன்னேன். அப்புறம் அம்மா வந்து பேசுனதுக்கப்புறமா நீங்கள் புரிய வச்சிங்க. இத்தனை நாள் கடைக்கு ஓனர் ஆகணுன்ற ஆசையே இல்லாமல் தான் இருந்தேன். ஆனால் இப்போ நான் கடைக்கு ஓனராக இருக்கேன்னு நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா, புது கடைக்கு ஓனரான உடனே என்னை கேள்வி கேட்குறீங்க, சந்தேகப்படுறீங்க, இப்படிலாம் பேசுகிறீங்களே, இதை என்னால் என்றைக்கும் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. அப்போ நீ என் வீட்டில் இருக்காத. உனக்கு தங்க இடம் கொடுத்து என் கடையில் நீ வேலை செஞ்சுக்கலான்னு உனக்கு எவ்வளோ உதவி நான் செஞ்சுருக்கேன். ஆனால் நீ இப்போ எனக்கே இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டல்ல. நான் அந்த கடையை நல்லபடியாக நடத்தக்கூடாது, என் குடும்பத்தை பார்த்துக்க கூடாதுன்றதுக்காக உன் அண்ணன்க கூட சேர்ந்து திட்டம் போட்டு என்னை ஏமாத்திருக்க. அந்த கடைக்கு ஓனர் ஆகிறதுக்கு எம்பிட்டு பணம் என் கடையிலேருந்து எடுத்த? இல்லை என்னை எவ்வளோ ஏமாத்துறேன்னு தெரிஞ்சுக்க தான் நினைக்கிறேன். எவ்வளோ பணத்தையும் நீ எடுத்துகிட்டு போ, ஆனால் இனி என் கடைப்பக்கம் வந்துடாத. மச்சான் என்கிட்ட பேச வந்துடாத. உன் அண்ணன்க திட்டம் போட்டதுக்கு நீயும் சரின்னு சொல்லிட்டு எனக்கே இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டல்ல. உன்னை இனி நான் நம்ப மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோவமா, பழனி மேலே தான் தப்பு இருக்குது, பழனி வேணும்னே திட்டம் போட்டு என்னுடைய கடைக்கு பிரச்சனை செய்கிறதுக்காகவே இப்போ இந்த புது கடைக்கு ஓனரானது மட்டும் இல்லாமல் என்னுடைய கடைக்கு எதிரிலேயே புது கடையவும் ஆரம்பிச்சிருக்கான் பழனி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே பாண்டியன் பழனியை நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்ருக்க. இங்கே கடையிலேருந்து பழனி யார்கிட்டேயும் சொல்லாமல் ரொம்பவே பதட்டமாக கிளம்பி வந்ததால் சுகன்யாவும் என்னாச்சுன்னு தெரியலையேன்னு பின்னாடியே வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. அங்கே கோமதியும் பாண்டியன் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு பழனி மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி, பழனி இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டல, உன் மச்சான் அங்கே கடை வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியும். அப்புறம் அண்ணன்களே இப்படி ஒரு முடிவெடுத்திருந்தாலும் நீ வேண்டான்னு தானே சொல்லியிருக்கணும். நீ கடைக்கு ஓனர் ஆகிறத பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டோம், நீ பெரிய பிஸ்னஸ் செய்யணும்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு எந்த வருமானமும் வரக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் செஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி நடித்து ஏமாத்திட்டு இருக்கியா? அப்போ உன் மச்சான் சொன்னது எல்லாமே உண்மை. உன் மச்சான் பேசும்போது நான் எதையும் நம்பலை. ஆனால் இப்போ நீ பேசுனதுக்கப்புறமா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். நீ உன்னுடைய மச்சானை மட்டும் இல்லை, என்னையும் ஏமாத்திட்ட. இனி நான் சொல்கிறத கேளு. நீ இந்த வீட்டில் இருக்காத. எங்கள் யார்கிட்டையும் நீ பேச வேண்டாம். தனியாக இப்போ உனக்குன்னு கடை இருக்குல்ல, நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்க. இத்தனை நாள் நீ என் தம்பின்றதுக்காக உன்னை விட்டு கொடுக்காம நீ என் கூடவே இருக்கணும், இந்த வீட்டில் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இனி எனக்கு தேவையே இல்லை. நீயும் அண்ணன்க மாதிரியே இப்படி ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்ட. அண்ணன்க பேச்சை கேட்டு எங்களுக்கு பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்ட. இனி எங்கள் வேலையை நான் பார்த்துக்குறோம், உன்னுடைய வேலையை நீ பார்த்துக்க. சுகன்யாவை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல உடனே பாண்டியனும், கோமதி இப்போ நீ சொன்னது தான் சரி. இனி இந்த குடும்பத்துக்கும் பழனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. யாரும் பழனிக்கிட்ட பேசவும் வேண்டாம், பழனியும் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. தெளிவாக பேசி இங்கேருந்து அனுப்பிடு, அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன். உடனே பழனியும் கண் கலங்கி நிற்கிறாரு. மச்சான் என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் பழனி, இனி உங்கள் அண்ணனுங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீ என்னென்ன பிரச்சனை செய்வியோ எனக்கு என்ன தெரியும்.
நான் இனி கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். யாரையும் நம்புறதா இல்லை. நீ இப்படி ஒரு வேலையை செஞ்சதுக்கப்புறம் எப்படி உன்னை நான் நம்ப முடியும்? அதான் உனக்குன்னு கடை இருக்குல்ல, உனக்கு நல்ல வருமானம் வர்றதுக்கு உங்கள் அண்ணன்களும் நீயும் எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? இனி இந்த வீட்டில் நீ இருக்க வேண்டாம். அப்படி நீ இந்த வீட்டில் இருந்தா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொன்னதை கேட்ட உடனே இங்கே பழனியால் தாங்கவே முடியல. உடனே பழனியும், போதும் மச்சான், என்னவோ நான் உங்களை ஏமாத்திட்ட மாதிரி பேசுறீங்க. நான் என்ன மச்சான் செஞ்சேன்? எனக்கே ஒன்றும் தெரியாது. எங்கள் அண்ணனுங்க பேச்சை கேட்டு இன்னைக்கு தான் அந்த கடைக்கே நான் போய் பார்த்தேன். நம்ம கடைக்கு எதிரில் தான் என் கடை இருக்குன்னு எனக்கு இப்போ தான் மச்சான் தெரியும். இதுக்கு மேலே என்னால் என்ன செய்ய முடியும்? உங்ககிட்ட கேட்டுட்டு தானே மச்சான் அந்த கடைக்கே நான் போனேன். நீங்கள் வேண்டான்னு சொல்லியிருந்தா அந்த புது கடையே வேண்டான்னு என் அண்ணன்கிட்ட தெளிவாக சொல்லியிருப்பேனே. நீங்களும் அக்காவும் சொன்னதுக்கப்புறமா தான் என் மனசை நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ வரைக்கும் என் அண்ணனுங்க பேச்சை கூட நான் கேட்டதில்ல. உங்கள் பேச்சை தானே மச்சான் கேட்டுட்டு இருந்தேன். இவ்வளோ பேசுகிறீங்களே, எனக்கு என்ன மச்சான் செஞ்சிட்டீங்க? எனக்கு கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எனக்குன்னு ஒரு தேவை இருந்தால் கூட உங்ககிட்ட தான் பணத்தை கேட்டு நிற்கணும். இங்கே பழனி மட்டும் இல்லை, இப்போ பழனிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, சுகன்யா அந்த வீட்டில் இருக்காளேன்னு எனக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்கிற எனக்கு சம்பளம் கொடுத்தீங்களா? இல்லை மாதம் மாதம் எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படும்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? இல்லையே. சுகன்யா முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் மச்சான். உங்கள் கடையில் எம்புட்டு வேலை பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் பெருசாக யோசிக்காம பெருசாக நினைக்காம இப்போ தங்கமயிலும் மாணிக்கமும் கடைக்கு வந்த உடனே அவங்க முன்னாடி என்னை எம்புட்டு ஏளனமாக பேசியிருக்கீங்க. ஏன் இந்த கடையில் பொறுப்பே இல்லாமல் பழனி இருக்கான்னு என்னென்ன பேச்சு பேசியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் பொறுமையாக இருந்ததுக்கு காரணம் நீங்கள் என் மச்சான். அது மட்டும் இல்லை, என் அக்கா என் மேலே அம்புட்டு அக்கறை வச்சிருக்கிறதுனால யார் என்ன சொன்னாலும் என் மச்சான் என்னை விட்டு கொடுக்க மாட்டாருன்ற நம்பிக்கையில் நீங்கள் என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும்னு அமைதியாகவே இருந்தேன்ல. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ கேள்வி கேட்குறீங்களா? என்ன சொன்னீங்க? புது கடைக்காக உங்கள் கடையிலேருந்து நான் பணம் எடுத்தேனா? எம்புட்டு பணம் எடுத்துகிட்டு போகிறேன் சொல்லுங்கள். உங்களை கேட்காம இப்போ வரைக்கும் நான் கடையிலேருந்து எந்த பணமும் எடுத்ததே இல்லை. அப்படி பணம் தேவைப்பட்டப்ப கூட யார்கிட்ட கேட்கன்னு தெரியாமல் அவமானப்பட்டு நின்றுருக்கேன், தலை குனிஞ்சு நின்றுருக்கேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு வேலையை நான் செஞ்சதே இல்லை. நீங்கள் தான் மச்சான் என்னை ஏமாத்திட்டீங்க. நான் தான் உங்களை நம்பி ஏமாந்து போய் நிற்கிறேனே தவிர்த்து நான் உங்களை ஏமாற்றவே இல்லை. இப்படி பேசுகிறதெல்லாம் நீங்கள் இன்னையோடு விட்டுருங்க. இனி இப்படி பேசாதீங்க. நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். உண்மையாகவே நான் பணத்தை எடுத்திருந்தா நான் சம்பாதிச்சு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்ற மச்சான்னு பேசியிருப்பேன். ஆனால் உங்கள் கடையிலேருந்து நான் எந்த பணத்தையும் எடுக்கலை. பணத்தை எடுக்கிறது யாருன்னு தங்கமயிலுக்கு தெளிவாக தெரியும். உங்கள் மருமக கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எல்லாரும் ஏளனமாக பேசும்போது என் மச்சான் என் கூட இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். நீங்களே இப்படி பேசுனதுக்கப்புறமா நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும்? உங்களுக்காக தானே மச்சான் இருந்தேன். இப்போ நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் கிளம்புறேன். சுகன்யாவை கூப்பிட்டுட்டு இந்த வீட்டை விட்டே கிளம்புறேன். அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னா உங்களுக்காக அதையும் செய்வேன் மச்சான். உங்களை தலகுனிய வைக்கிறதுக்காக என் அண்ணன்க வேணும்னா திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கலாம். ஆனால் நான் இப்படி செய்யணும்னு என்றைக்கும் நினச்சதில்லை, நினைக்க போகிறதும் கிடையாது. நீங்கள் என்னை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் முக்கியம்னு நினைக்கிறவன் நான். அதனால் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தப்புன்னு சீக்கிரமாக புரிஞ்சுப்பீங்க. நீங்களே தேடி என்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் சரி, மன்னிப்பு கேட்கலனாலும் என்றைக்குமே நான் உங்கள் பழனி தான் மச்சான். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. இவ்வளோ பேசுகிறீங்களே மச்சான், நானும் இந்த வீட்டில் தானே இருக்கேன். எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சுகன்யா இந்த வீட்டு மருமக. அப்போ பழனி நம்ம கடையில் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கானே, அவனுக்கும் நிறைய பண தேவை இருக்கும் அப்படின்னு சம்பளம் கொடுத்தீங்களா? இல்லை எனக்கு என்ன வேணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லையே. ஆனால் உங்கள் பசங்களை அப்படியே விடலையே மச்சான். இங்கே செந்திலுக்கு தேவையான பண உதவி செஞ்சீங்க. அதே மாதிரி கதிர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் பணம் கொடுத்து உதவி செஞ்சீங்க. எப்படியும் இந்த கடையை நம்ம சரவணனுக்கு கொடுத்துருவீங்க. இதெல்லாம் எனக்கு சந்தோஷந்தான். ஆனால் எனக்காக என்ன மச்சான் செஞ்சீங்க? என்ன செய்யணும்னு நினச்சிங்க? அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க பழனி கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் கோமதியும் பாண்டியனும் தலை குனிஞ்சு நிற்கும்போது அங்கே சுகன்யா சொல்கிறாங்க, நல்ல வேலை, இப்போவாது உங்கள் அக்காவை பற்றியும் மச்சானை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்குறீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இன்னைக்கு தான் நீங்கள் புது கடைக்கு ஓனராக இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் மச்சானால் தாங்கிக்க முடியல. பொறாமையில் கோவப்பட்டு என்னென்ன பேசுகிறாரு பாருங்க. நாம் என்னவோ அவங்க கடையில் பணம் எடுத்த மாதிரியும் நம்ம வேணும்னே திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்ச மாதிரியும்ல பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் நானே அந்த கடையை போய் பார்த்தேன். இது வரைக்கும் என் வீட்டுக்காரரும் அந்த கடை பக்கம் போகலை. எங்கே கடை இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சிக்காம இங்கே
முத்துவேல் சக்திவேல் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறீங்க பார்த்தீங்களா? நாங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இப்போ முடிவெடுத்தீங்களே, முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே. ரொம்ப சந்தோஷமா இவங்க அண்ணனுங்க வீட்டில் நாங்கள் இருந்திருப்போமே. என் வீட்டுக்காரர் பழனி உங்கள் கடையில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சப்ப இப்படிலாம் பேசலை. இப்போ எங்களுக்குன்னு நல்ல வருமானம் வரப்போகுது, புது கடைக்கு என் வீட்டுக்காரர் ஓனர் ஆயிட்டாருன்ன உடனே பொறாமையில தானே இப்படி பேசுறீங்க. போதும், இனி யாரும் என் வீட்டுக்காரரை பற்றி இப்படி பேச வேண்டாம். நீங்கள் இனி தேடி வரவும் வேண்டாம். நாங்கள் தனியாகவே போயிடுறோம். எங்களுக்குன்னு நல்ல வருமானம் வரப்போகுது. இனி இந்த வீட்டில் இருந்து இப்படி கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை. என் வீட்டுக்காரரை புரிஞ்சிக்காத உங்கள் கூட நாங்கள் எதுக்கு இருக்கணும்? புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? உங்கள் அக்காவை பற்றியும் உங்கள் மச்சானை பற்றியும் கிளம்புங்க. நாம் எதுக்கு இங்கே இருக்கணும்? உங்கள் அண்ணனுங்க வீட்டுக்கு போயிடலாம். எவ்வளோ வசதியாக அந்த வீட்டில் இருந்திருக்கலாம். இந்த வீட்டில் நீங்கள் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதே தப்புன்னு தான் நான் சொல்வேன் அப்படின்னு சுகன்யா பழனிக்காக பேசிட்டு இருக்க உடனே அங்கே வந்த கதிரு, வேண்டாம் மாமா, நீங்கள் இந்த வீட்டிலேருந்து எங்கேயும் போக வேண்டாம், இந்த வீட்டிலேயே இருங்க. யார் என்ன சொல்கிறாங்க நான் பார்க்குறேன். ஏற்கனவே செந்திலனை இப்படி ஒரு முடிவெடுத்ததால வீட்டில் எல்லாரும் எம்பிட்டு கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. வேண்டாம் மாமா, அப்பா ஏதோ கோவத்தில் பேசுகிறாங்க. நீங்கள் இங்கேருந்து போகவும் வேண்டாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் கடைக்கு ஓனர் ஆனது எங்களுக்கு சந்தோஷம்தான். அப்பா உங்களை புரிஞ்சுக்காம பேசிட்டாங்க. அப்பாவுக்காக நான் வேணும்னா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்ல உடனே அங்கே வந்த ராஜியும், ஆமாம் சித்தப்பா, மாமா பேசுனதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருங்க, எங்கேயும் போக வேண்டாம். கோவத்தில் மாமா இப்படி பேசியிருக்கலான்னு சொன்ன உடனே இங்கே வந்து பாண்டியன் சொல்கிறாரு, நான் ஒன்றும் கோவத்தில் பேசலை, தெளிவாக யோசிச்சு தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். என் வீட்டில் இனி பழனிக்கு இடமே இல்லை. பழனி இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். அதான் பழனி இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்ல, பழனிக்குன்னு கடை வந்துருச்சு, நல்ல வருமானம் வரும். பழனியோட அண்ணன்க உதவி செய்ய இருக்கும்போது இனி நான் தேவைப்படலைன்னு நினச்சிட்டான்ல, அப்புறம் எதுக்கு என் வீட்டில் இருக்கணும்? சுகன்யாவும் பழனி இப்படிலாம் பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை எதிர்த்து பேசிட்டு இந்த வீட்டில் இவங்க இருக்கணுமா? வேண்டவே வேண்டாம். கதிரு, நீ சப்போர்ட் பண்ணாத. பழனிக்கும் சுகன்யாவுக்கும் சப்போர்ட் பண்ணுற யாரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பழனி, இங்கே வந்து பாண்டியன் இப்படி சொன்னதால் இனியும் இந்த வீட்டில் இருந்தால் பிரச்சனை தான் வரும். என்னைக்கு மச்சான் புரிஞ்சுக்கிறாரோ அன்னைக்கு வரட்டும், பேசிக்கலான்னு சொல்லிட்டு, கதிரு, எனக்காக நீ சப்போர்ட் பண்ணாதப்பா, நீயாவது இந்த வீட்டில் இருக்கணும். என்னை மற்றவங்க புரிஞ்சுக்கலனாலும் நீ புரிஞ்சுக்கிட்டல கதிரு, அதுவே போதும். ராஜி, சந்தோஷமாக இங்கே இருங்க, நான் கிளம்புறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சுகன்யா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பழனி கோமதியை பார்த்து அழுதுட்டு அங்கேருந்து சுகன்யாவை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாரு. கோமதியால் தாங்கிக்க முடியல, என் தம்பியை நானே இங்கேருந்து வந்து கிளம்ப சொல்லிட்டேன், என் வீட்டில் இருக்காதன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு கோமதி அங்கே ரூமுக்கு போய் ரொம்பவே அழுகிறாங்க. ராஜிக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே கதிரும், அப்பா என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? உங்களால் பழனி மாமா இன்னைக்கு வெளியில் கிளம்பிட்டாரு, இப்படிலாம் நடக்கணும்னு தான் நீங்கள் ஆசைப்பட்டீங்களா? நீங்கள் இப்படி பேசுனதால தான் செந்திலண்ணனும் வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் நீங்கள் பேசுகிற பேச்சை தாங்கிக்க முடியாமல் இந்த வீட்டிலேருந்து கிளம்பணுமா? எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு சொன்னது எல்லாமே பொய் தானா? நாங்கள் எல்லாரும் எங்கள் விருப்பத்துக்கு இந்த வீட்டிலேருந்து கிளம்பி போயிடணுமாப்பா? ஏன்ப்பா இப்படியெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க உடனே இங்கே ராஜியும், ஆமாம் மாமா, இவ்வளோ நாள் நீங்கள் பேசுனீங்கன்னு நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி நீங்கள் பேசுனது எல்லாமே தப்பு. எப்படி நீங்கள் பழனி சித்தப்பாவை சந்தேகப்படலாம்? எப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம்? உங்களால் தான் பழனி சித்தப்பா இப்போ வந்து இவ்வளோ மனசு வேதனையோடு இங்கேருந்து கிளம்பி போயிருக்காரு. எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் வேணும்னா திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கலாம். கண்டிப்பாக பழனி சித்தப்பா வேணும்னே உங்களை தலைகுனிய வைக்கிறதுக்கு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்க மாட்டாங்க. இப்படி புரிஞ்சிக்காமல் பேசிட்டீங்களே மாமா, இப்படி பேசுவீங்க, பழனி மாமா மனசை வேதனைப்படுத்துவீங்கன்னு நான்லாம் நினைக்கவே இல்லை. நீங்கள் எடுத்த முடிவு எவ்வளோ பெரிய தப்பான முடிவுன்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எடுத்த முடிவு சரியே இல்லை மாமா, நீங்கள் இப்படி பேசியிருக்கக்கூடாது. சீக்கிரமாக நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது பழனி சித்தப்பாவை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு ராஜியும் கதிரும் ரொம்ப கோவமாக பாண்டியன் கிட்ட பேச, பாண்டியன் வந்து இங்கே கதிர் பேசுகிறதையும் ராஜி பேசுகிறதையும் புரிஞ்சிக்காம பழனி இப்போ முத்துவேல் சக்திவேல் கூட சேர்ந்துக்கிட்டு நான் வந்து கடையை நடத்தக்கூடாதுன்றதுக்காக தானே இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கான். இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பழனிக்கு சப்போர்ட் பண்ணாலும் நான் என்றைக்குமே பழனிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லை, பழனி என் வீட்டு பக்கமும் வரக்கூடாது, என்கிட்ட வந்து என்றைக்கும் மன்னிப்பு கேட்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பழனி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு பாண்டியன். ராஜி கோமதியை போய் பார்க்குறாங்க. அத்தை, என்னத்தை பாண்டியன் மாமா தான் இப்படி பேசுகிறாங்க, புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்கன்னா நீங்களாவது பழனி சித்தப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க வேண்டாமா? இப்போ நீங்களும் இப்படிலாம் பேசினதால பழனி சித்தப்பா பாருங்க இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு கிளம்பிட்டாரு. அத்தை, ஏன் அத்தை இப்படி செஞ்சீங்க? என் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியும், என் சித்தப்பாவை பற்றியும் தெரியும். அவங்க செஞ்ச இந்த வேலைக்கு நீங்கள் எதுக்கு பழனி சித்தப்பாவை இப்படி கேள்வி கேட்டீங்க?
நீங்கள் எடுத்த முடிவு சரியே இல்லை. இப்படியே பிரச்சனை செஞ்சுட்டு இருந்தா ஒவ்வொருத்தரும் இந்த வீட்டிலேருந்து கிளம்பிட்டா நீங்களும் பாண்டியன் மாமாவும் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும். யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க அப்படின்னு ராஜி பேசிட்டு போகிறாங்க. ராஜி கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் பேசவே முடியலையே அப்படின்னு பழனியை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க கோமதி. ராஜி நடந்ததை பற்றி யோசிக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த கதிர் வந்து, ராஜி இதை பற்றிலாம் யோசிக்காத. அப்பா பேசுனது எல்லாமே தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனால் அப்பா அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் பழனி மாமா தனியாக இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும். இத்தனை நாள் நம்ம கடையில் தான் இருந்தாங்க. அப்பா என்ன இங்கே மாமாவை புரிஞ்சுக்கிட்டாங்களா? இனியாவது பழனி மாமா தன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், நிம்மதியாக இருக்கட்டும். இனி கடையில் நல்லபடியாக இங்கே வேலையெல்லாம் பார்த்து பழனி மாமா நல்லா முன்னேறி வரணும். அதெல்லாம் எங்கள் அப்பா பார்த்தாதான் பழனி மாமா மேலே தப்பே இல்லைன்னு புரிஞ்சுப்பார். பழனி மாமா இனியாவது நிம்மதியாக இருக்கட்டும். பழனி மாமா எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு கதிர் யோசிச்சாலும் பாண்டியன் பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்த்துட்டு பாண்டியன் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு கதிர்.